it was a very very intimate wedding. அவங்களுடைய பர்சனல் லைஃப் பத்தி she is always been very very private. அதுல வந்து குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. Everybody were emotional obviously இல்லைங்களா. It was truly very happy. இன்னைக்குன்ட்டு இல்லை, என்னைக்குமே வந்து பிரியங்காவோட வந்து there's never a dull moment. Seeing her happy and seeing her bounce back, எந்த அளவுக்கு வந்து நம்ம சொசைட்டில வந்து சப்ரஸ் பண்ணுவாங்க. she is an example. கோல்ட் சாரி போட்டிருந்தாங்க, அந்த கோல்ட் சாரியை பிரேக் பண்ற மாதிரியான ஒரு மரூன் துப்பட்டா கொடுத்திருந்தாங்க அவங்களோட டிசைனர். ஸோ ரொம்பவே அழகா இருந்தது. சுத்தி இருக்கவங்கள எப்பவுமே சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. she is such a genuine soul. நான் சும்மா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல. she will make. நான் கரியர் ஆரம்பிச்ச புதுசுல யாருமே தெரியாது. அந்த டைம்ல என்னை நம்பி கொடுத்த 2 பெரிய செலிபிரிட்டிஸ் வந்து பிரியங்கா அண்ட் ஜனனி. ரொம்ப கஷ்டமா இருக்கும். கூட வெரி நாஸ்டி காமெண்ட். உனக்கு குழந்தை பிறந்தா வந்து ஒன்று இறந்து பிறக்கும், அப்படி இல்லைன்னா ஹேண்டிகேப்டா பிறக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பிறக்காத குழந்தை மேல அவங்களுக்கு என்ன ஒரு வெஞ்சன்ஸ் இல்ல ஏன் மேல. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஹாய், திஸ் இஸ் தீபிகா ஃப்ரம் ரெட் நோல். இன்னைக்கு நம்மளோட ரொம்ப ரொம்ப பரிச்சயமான ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் ஒலிவியா. வணக்கம். வணக்கம் வணக்கம் தீபிகா, எப்படி இருக்கீங்க? All good. First of all, a huge congratulations for being in this industry for more than 11+ years. Yes. அதுக்கே ஒரு தனி பாராட்டுகள். பிகாஸ் லைக் whenever like இப்போ ஒன்றும் இல்லை, சோஷியல் மீடியாவை நம்ம ஓப்பன் பண்ணாலே வந்து ஒரு 100 1000க்கு மேல ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட், அப்படியே எல்லாருமே மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்ட்டு. பிகாஸ் லைக் ரீசெண்ட் டைம்ஸ் இந்த கிளாஸஸ்லாம் ஆரம்பிச்சு ஆல்மோஸ்ட் எவ்ரிபடி ஹஸ் ஸ்டார்டட் பர்சூயிங் மேக்கப் அப்படின்ட்டு. ஸோ நீங்க in this industry for more than 11+ years, how happy are you? I'm extremely happy and grateful. இவ்வளோ நாள் என்னை நம்பி புக் பண்ணுற கிளையண்ட்ஸாக இருக்கட்டும், என்னோட ஃபேமிலி சப்போர்ட்டாக இருக்கட்டும், எல்லாமே இருக்கிறதுனால தான் வந்து I think I'm able to sustain. ஸோ ஆக்சுவலி அதான் சொன்னீங்க, இப்போ 2 ஈவெண்ட் அப்படின்னும் போது, ஆனால் ஆஃப் கேம் தான் நீங்கள் சொன்னீங்க லைக் பிரியங்காதும் ஜனனி ஐயர்தும் we thought it was on the same day, but ஆனால் it is like not on the same. இன்னும் இவங்க ஜனனிக்கு முன்னாடி நடந்தது. ஸோ அவங்க ரிலீஸ் பண்ணது it was on the same day. Yeah. ஸோ ஜனனி இதை பற்றி பேசும்போது it was such a dreamy wedding. Correct. போது I mean it's an engagement. So அந்த லுக் பற்றி கண்டிப்பாக பேசி ஆகணும். ஜனனி and see எனக்கு வந்து இந்த வீக்கே வந்து நான் என்னோட இன்ஸ்டாகிராம்ல கூட ஒரு ஸ்டோரியா போட்டிருந்தேன். It was an overwhelming week with regards to happiness and joy. ஏன்னா நான் கரியர் ஆரம்பிச்ச புதுசுல நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு யாருமே தெரியாது. ரொம்ப ரொம்ப பேசிக்ல இருந்து ஆரம்பிச்சேன். and I was a very young girl. I was 23-year-old. அப்போ இந்த மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கிறதே ஒரு புதுசான ஒரு விஷயம். அந்த டைம்ல என்னை நம்பி கொடுத்த 2 பெரிய செலிபிரிட்டிஸ் வந்து பிரியங்கா அண்ட் ஜனனி. அண்ட் ஃபார்ச்சுனேட்லி 2 பேருக்கும் இந்த வீக்கே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல விஷயம், தே ஃபவுண்ட் தேர் லவ் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியா இருந்தது. அதை நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் யாருக்குமே தெரியாது அப்போ. அப்போ நானா வந்து சும்மா வந்து ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பண்றது, அப்போ அதெல்லாம் ரொம்ப புதுசு. ஸோ ப்ராடக்ட்ஸ் ரிவ்யூ பண்றது அதெல்லாம் பார்த்து பிரியங்கா என்னை கூப்பிட்டுருந்தாங்க. கூப்பிட்டு அப்போ நான் போய் பண்ணது தான். அதே மாதிரி தான் ஜனனியும். இவங்க 2 பேர் வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட். நான் யாருன்னு தெரியாத போது எனக்காக நின்னவங்க அவங்க 2 பேர். அதுவே ஒரு ஆக்சுவலி அதான் நம்மளுக்கு ஒண்ணுமே இல்லாத. இப்போ என்ன எல்லாருக்கும் தெரியும்னு சொல்ல வரல, ஒரு 4 பேருக்கு தெரியுதுன்னா அதுக்கு வந்து எனக்கு ஆரம்பத்துல ரொம்ப ரொம்ப எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருந்தது அவங்க 2 பேர். கண்டிப்பா அதான் happy to see like women helping women அப்படின்னு. Of course ஈஸியா வந்து I think there are chances like women வந்து sometimes degrade பண்ணிடுவாங்க இன்னொரு women. Correct. Happy to see like very women true. pushing other women அப்படின்ட்டு. Of course speaking strong women will always push each other up. Yes. well said seriously. And of course Priyanka found her love அப்படின்ட்டு நீங்க சொன்னீங்கல்ல. I think உங்களோட வீடியோ பார்த்துட்டு and எல்லா அந்த ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்டு அவ்வளோ ஹாப்பி கமெண்ட்ஸ். ஃபைனலி she found her love அப்படின்னா நிறைய பேர் சொல்லிட்டாங்க. I'm her best friend. Yes. I've been very happy to be a part of her wedding. கண்டிப்பா. சோ அந்த போட்டோஸ் வீடியோஸ் நீங்க வீடியோஸ் போட்டீங்க, அந்த வீடியோ பார்க்கும்போது தெரியுது she was very happy அப்படின்றது. சோ working with her அந்த வெட்டிங் நீங்க லிவ் பண்ண அந்த மொமெண்ட்ஸ்லாம் கண்டிப்பா
இட் வாஸ் ட்ரூலி வெரி ஹாப்பி. இன்னைக்குன்ட்டு இல்ல, என்னைக்குமே வந்து பிரியங்காவோட வந்து தேர் இஸ் நெவர் அ டல் மொமெண்ட். சுத்தி இருக்கவங்கள எப்பவுமே சிரிக்க வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஷி இஸ் சச் அ ஜென்யூன் சோல். நான் சும்மா சொல்லணுங்கிறதுக்காக சொல்லல. ஷி வில் மேக் எவ்ரிபடி அரவுண்ட் ஹர் ஹாப்பி. ஒரு நாள் கிட்ட கூட வந்து யார்கிட்டயும் ஒரு கடிஞ்சு பேச மாட்டாங்க. இல்ல வந்து ஒரு ஒரு ரூடா பேசுறது, அவங்க ஒரு செலிபிரிட்டி அந்த மாதிரி ஒரு இதுவே இருக்காது. இப்ப நம்ம 2 பேரும் எப்படி பேசிட்டு இருக்கோம், அதே மாதிரி தான் இருக்கும் அவங்க கிட்ட பேசுறதும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நீங்க அவங்கள பார்க்க வரீங்கன்னா கூட ஷீல் மேக் யூ ஃபீல் அட் ஹோம். ரொம்ப ஒரு ஸ்வீட்டான ஒரு ஜென்யூனான கேரக்டர் அவங்க. ஆக்சுவலி அதான் நீங்க சொல்லிட்டு இருந்தீங்களா, அந்த வீடியோஸ்லயே பார்த்துட்டு இருந்தேன். ஏதோ ஒரு வீடியோல வந்து நான் அம்மன் மாதிரி நிக்கிறேன், நெக்ஸ்ட் டைம் கேலண்டர்ல ஆஃப் கோர்ஸ் ஷி ஹேட் 2 லுக்ஸ்ல, ஒன்னு ஒரு ப்ளூ கலர் சாரி, இன்னொன்னு வந்து கரெக்ட். ஃபர்ஸ்ட் சாரி நம்ம தமிழ் ட்ரெடிஷன்ல அந்த மாதிரி இருக்கு இல்ல, எல்லா ட்ரெடிஷன்ஸுமே இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சாரி போட்டு போவாங்க, அதுக்கப்புறம் முகூர்த்த சாரின்னு ஒண்ணு கொடுப்பாங்க. ஃபர்ஸ்ட் சாரி கட்டிட்டு போயிட்டு ஐயர் ஆசீர்வாதம் பண்ணி மூர்த்த சாரி ஒன்று கொடுப்பாங்க. ஸோ தட் வாஸ் செகண்ட் லுக். ஆக்சுவலி இப்போ செகண்ட் லுக்குன்னு போது இப்போ நான் அது ரீசெண்ட் டைம்ஸ்ல பார்த்துட்டு இருக்கேன். அதாவது அந்த சைடுல வந்து ஒரு ட்ரேப்பிங் வச்சு கரெக்ட். இட் இஸ் துப்பட்டா மாதிரி. ஆமா, ஒரு எக்ஸ்ட்ரா துப்பட்டா ஒன்று ஈதர் கான்ட்ராஸ்ட் கலர்லயோ இல்ல பார்டர் கலர்லயோ போறாங்க, இல்ல வந்து ஃபுல் மோனோடோன் லுக் இருக்குன்னா அந்த மோனோடோனை பிரேக் பண்ற மாதிரியான ஒரு துப்பட்டா வந்து ரொம்ப வந்து இப்ப ரீசெண்டான பிராக்டிஸ், ரொம்ப ரீசெண்டான ஒரு ட்ரெண்ட். அந்த காலத்துல வந்து ராஜா ராணிங்கெல்லாம் வந்து இந்த மாதிரி சைட்ல ஒரு ட்ரேப் மாதிரி போட்டுப்பாங்க, ஒரு விதமான ஒரு ராயல் லுக் கொடுக்கும். சோ இப்ப இதுலயுமே அவங்க வந்து ஒரு கோல்ட் சாரி போட்டிருந்தாங்க. அந்த கோல்ட் சாரியை பிரேக் பண்ற மாதிரியான ஒரு மரூன் துப்பட்டா கொடுத்திருந்தாங்க அவங்களோட டிசைனர். ஸோ ரொம்பவே அழகா இருந்தது பாக்குறதுக்கு. ஆக்சுவலி நாங்க எல்லாருமே இட் இஸ் லைக் வெரி சர்ப்ரைஸ். திடீர்னு வந்து அவங்க வெட்டிங் அனௌன்ஸ்மெண்ட், ஐ மீன் வெட்டிங் போட்டோஸ் போட்டுட்டு அதுக்கப்புறமா லைக் ஒரு சில போட்டோஸ்லாம் பார்க்கும்போது we were very happy. It is we were living in that moment. எங்களுக்காக ஏதான அன்சீன் நீங்க பார்த்தது, நாங்க எதுவுமே பார்க்காதது நீங்க ஏதான எங்களுக்காக ஷேர் பண்ண முடியுமா? It was a very very intimate wedding. ரொம்ப அவங்க she is always been a very private person. அவங்களுடைய பர்சனல் லைஃப் பத்தி she is always been very private. ஸோ அதுல வந்து குட்டி குட்டி விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப ஹாப்பியா இருந்தது. To see her happy as her friends and family to witness. ஆமா, ரொம்ப ஆமா, everybody very emotional obviously இல்லைங்களா. நம்ம வந்து ஏதாவது ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டோட இருக்கும்போது நமக்கு அந்த ஒரு ஃபீலிங் இருக்கும்ல. so that was very happy. So one such like என்னன்னு சொல்றது, ஒரு unforgettable moment in this wedding அப்படின்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? Seeing her happy and seeing her bounce back. You know, it takes a lot of effort and courage for a woman especially. எந்த அளவுக்கு வந்து நம்ம சொசைட்டில வந்து நம்மள வந்து சப்ரஸ் பண்ணுவாங்க. she is an example. என்ன பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாருக்குமே டல் மூமெண்ட்ஸும் இருக்கும், ஹாப்பி மூமெண்ட்ஸும் இருக்கும். அந்த டல் மூமெண்ட்ஸ்ல இருந்து நம்ம எப்படி வந்து ஃபைட் பேக் பண்ணி நம்ம வெளியே வரோம். அண்ட் அவங்க வந்து சேட்னஸா இருக்கட்டும், எதுவா இருந்தாலும் அவங்க கோ த்ரூ பண்றது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், நம்ம யாருக்குமே தெரியாது. அண்ட் அதுல இருந்து எவ்வளவு ஒரு அழகா கிரேஸ்ஃபுல்லா கிளாஸியா அவங்க வந்து யூனோ எப்படி வந்து அதை மூவ் ஆன் பண்ணி வந்தாங்கங்கிறது இட்ஸ் கமெண்டபிள். ரொம்ப ஒரு அப்ரிஷியேட் பண்ற ஒரு விஷயம் அது. நிருப் ஒரு கேப்ஷன்ல போட்டிருந்தாங்க, ஃபைனலி ஐ கேன் see you happy with love அப்படின்னும் போது ஐ மீன் லைக் திருஷ்டி சுத்தி தான் போகணும். கண்டிப்பா. ஆக்சுவலி இப்போ என்னன்னு சொல்றது, மொமெண்ட்ஸ் வித் பேபிக்காக அஃப்கோர்ஸ் தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். பட் ஆனால் அந்த 2 years பிரேக் அப்புறமா உங்களுக்கு ஒரு கம்பேக்னு ஒன்று இருக்கும்ல. லைக் அஃப்கோர்ஸ் ஏன்னா இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே இப்போ இன்னைக்கு இந்த வாரம் வந்து ஏதாவது ஒன்று பேசிட்டு இருந்தாங்கன்னா அடுத்த வாரம் அதை பத்தி மறந்துடுவாங்க. நம்ம ஊர் அப்படிதான் இருக்கு. இந்த 11 yearsல ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று இருக்கும்ல. அஃப்கோர்ஸ் ஹாப்பினஸ்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே ஒரு லேர்னிங் தான். வாட் இஸ் இட் ஆக்சுவலி? ஸோ நான் இந்த இண்டஸ்ட்ரியில வரும்போது நான் வந்து எனக்கு இந்த மீடியா சம்மந்தப்பட்டதோ இல்லை வந்து இந்த இண்டஸ்ட்ரி வந்து எனக்கு ரொம்ப ஒரு புதுசான ஒரு ஃபீல்டு, எனக்கு யாருமே வந்து தெரியாம இருந்தது. லைக் எல்லாமே ஸ்க்ராட்ச்ல இருந்து கத்துக்கிட்டேன். எஸ்பெஷலி ஐ வாஸ் அ செல்ஃப் டாட் மேக்கப் ஆர்டிஸ்ட். நான் யார்கிட்ட இருந்தும் கிளாஸஸ் போல, எதுவுமே எனக்கு தெரியாது. எப்படி ஒரு ஹேர் ஸ்டைலிஸ்ட்டை சோர்ஸ் பண்ணணும், எப்படி ஒரு சாரி ட்ரேபிஸ்ட்டை சோர்ஸ் பண்ணணும், சாரி ட்ரேபிஸ்ட்னு ஒருத்தவங்க தனியா பண்ணுவாங்களா, எல்லாமே நம்ம பண்ணணுமா அப்படிங்கிறதுல எனக்கு தெரியாம இருந்தது. ஸோ எல்லாமே சின்ன சின்ன விஷயத்துலேருந்து நான் கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் தான் இந்த 11 years. ஒரு பயங்கரமான ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இது ஒரு கடல் மாதிரி அல்ல வந்து கம்மியாகாம நம்ம கற்றுக்கிட்டே இருந்தால் தான் இந்த இண்டஸ்ட்ரியில் சஸ்டெயின் பண்ண முடியும் நான் நம்புகிறேன். அண்ட் இது ஒரு மாதிரி காம்படிஷன் நீங்கள் எதுக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அஃப்கோர்ஸ் நீங்கள்
you're in your pace and 11+ இயர்ஸ்ல உங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், ப்ரிஃபரன்ஸும் நிறைய பேர் உங்களுக்கு கொடுப்பாங்க. பட் அஃப்கோர்ஸ் அதுவுமே ஒரு காம்படிஷன் மாதிரி ஒன்றும் ஆயிடுது இல்லை, அதை நீங்க எப்படி பார்க்குறீங்க? நான் இதை வந்து ஒரு காம்படிஷனாவே பார்க்கல. ஏன்னு சொல்றேன்னா, இப்போ வந்து என்னோட மெயின் ஒர்க் வந்து பிரைடல் ஒர்க், கரெக்ட்டுங்களா? இப்போ ஒரு முகூர்த்தத்துல சென்னையில மட்டும் ஒரு 1000 கல்யாணம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. 1000 வெட்டிங்ஸும் என்னால அட்டென்ட் பண்ண முடியாது. என்னால மேக்ஸிமம் ஒரு காலையில ஒரு 2 ஈவெண்ட் இல்ல ஒரு 3 ஈவெண்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. மீதி இருக்கிற ஒரு 997 பீப்புள் செய்யட்டுமே, அவங்களும் வளர்ந்துட்டு போட்டுமே. அதுல நான் எப்படி காம்படிஷனா பார்க்க முடியும்? இப்போ வந்து எல்லாருக்குமே வயிறு இருக்கு, பசிக்குது, சாப்பிடுறோம். ஸோ எல்லாருமே சாப்பிட்டு தான் ஆகணும். அதுல வந்து ஒருத்தவங்க ஒரு ஹோட்டல்ல போய் வாங்குறாங்கங்கிறதுக்காக அந்த ஹோட்டல்ல நான் காம்படிஷனா பார்க்க முடியாது. என்னால எவ்வளவு பண்ண முடியுமோ அவ்வளவு பண்ணா எனக்கு போதும். ஆனா நீங்க ஒரு 2 இயர்ஸ் டெலிபரேட் பிரேக் எடுக்கும்போது ஃபியர் ஆஃப் லூசிங் யுவர் ஸ்பேஸ்ன்னு தான் இருந்ததா? இல்ல, நான் வந்து அப்படி அப்படி எனக்கு எதுவுமே தோணல. பிகாஸ் எனக்கு இது வந்து நான் ஒரு கட்டாயமா பார்க்கல இந்த ஒர்க். இது நான் கண்டிப்பா நான் இது ஒர்க் பண்ணியே ஆகணும் அப்படின்னு நான் பார்க்கல. நான் இதை வந்து ஆல்வேஸ் திஸ் ஹஸ் பின் மை பேஷன். இதுக்கு முன்னாடி நான் ஒரு கார்ப்பரேட் ஜாப்ல தான் இருந்திருக்கேன். ஓகே, வந்தாலும் சரி வரலனாலும் சரி நமக்குன்ட்டு இருக்கிறது இருக்கும் இல்லையா? ஸோ இப்போ ஒரு கம்பேக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் பார்வதி நாயர்னோட வெட்டிங் நான் பண்ணப்போ எல்லாருமே அதை பத்தி பேசினாங்க. அவங்களுடைய வெட்டிங் லுக் வந்து எஸ்பெஷலி வந்து நிறைய பேரால பேசப்பட்டுச்சு. ஐ திங்க் நான் இப்போதான் ஸ்டார்ட் பண்ணேன். நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஃபியூ மந்த்ஸ் தான் ஆகுது. அண்ட் இமீடியட்லி பார்வதி நாயர்ஸ் வெட்டிங் ஹேப்பன். அண்ட் அது ஃபார்ச்சுனேட்லி காட் வில்லிங் எனக்கு வந்து கம்பேக் வந்து ரொம்ப கஷ்டமா இல்லை. கொஞ்சம் நான் ஏன்னா வந்து டபுள் த டைம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், ஹார்ட் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் பிரேக் எடுத்தேன். அதுக்கு முன்னாடி நான் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணணும், இப்போ அதை விட டபுள் த டைம் ஐ ஸ்டார்டட் ஒர்க்கிங். இப்போ வந்து ஒரு இன்ஃப்ளூயன்சர் பேஜுக்குன்னு தனியாக ஒர்க் பண்ணுறது, திரும்ப என்னுடைய ஆர்டிஸ்ட் ஒலிவியா பிஸ்னஸ் பேஜுக்குன்னு தனியாக ஒர்க் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ரெண்டுத்துக்கும் ஸ்கெடியூல் பண்ணி ஐ ஸ்டார்டட் கிவிங் மோர் டைம். ஸோ அதனால ஐ திங்க் கம்பேக் வாஸ் ஸ்மூத்தாக இருந்தது. எவ்ரி அதர் கேர்ளுக்கு வந்து வெட்டிங் வந்து ஒரு மேஜர் ஸ்டெப்னா, குழந்தைங்களுமே இன்னொரு மேஜர் ஸ்டெப் தான். ஸோ ஆக்சுவலி நான் வெட்டிங்லேருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு உங்களை அப்படியே நாஸ்டால்ஜியா போகலான்ட்டு. பிகாஸ் லைக் wedding is like for a girl வந்து she is leaving her home and coming to a new place அப்படின்னு இருக்கும்போது it is an emotional roller coaster. Definitely. So how you were handling it? எனக்கு பெருசா அந்த ஒரு டிஃபரன்ஸ் தெரியல. பிகாஸ் மை பேரண்ட்ஸ் லிவ் only like 10 minutes away from my place. They always come here. They stay with me. And my husband and my husband's family have been very very supportive of this. எப்போ வேணா வந்து என் பேரண்ட்ஸ் இங்கே வரலாம், நான் அங்கே போகலாம். எனக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு ஒன்று இருந்ததே இல்லை, காட் வில்லிங். ஸோ அந்த அளவுக்கு என் மேலே வந்து ஒரு எனக்கு ஒரு சப்போர்ட், என் மேலே ஒரு ட்ரஸ்ட். ஸோ இவ பண்ணிடுவா அந்த மாதிரி ஒரு இது. ஸோ மை ஹஸ்பண்ட் ஹஸ் பின் அ மேஜர் சப்போர்ட் ஃபார் மீ. ஸோ அண்ட் ஹி ஹஸ் ஆல்வேஸ் மேட் மீ ஃபீல் அட் ஹோம். இங்கே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துரு, நம்மள எப்படி டேக் கேர் பண்ணிக்கிறாங்கன்றத பொறுத்து தானே இருக்கு. கண்டிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் கிஃப்ட் உங்க ஹஸ்பண்ட் அப்படின்னாலுமே ஃபர்ஸ்ட் கிஃப்ட் உங்க குழந்தைங்க. அந்த அந்த ஃபர்ஸ்ட் செகண்ட்னு ஒன்று இருக்கும்ல, ஃபர்ஸ்ட் மினிட் கையில வாங்குற அந்த மொமெண்ட்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ கண்டிப்பா ஏன்னா அந்த பெயின் வரிஸ் எல்லாமே பறந்து போயிடும். ஏன்னா எனக்கு சின்ன வயசுல இருந்தே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், குழந்தை பெற்றுக்கணும்னு தான் ஆசை. அதுதான் என்னோட எய்மே. ஆனா இப்போ வந்து அதை யோசிக்கிறேன். லைக் வந்து ஓகே, எல்லாருமே அப்படி அதை நம்ம சின்ன வயசுல இருந்தே அப்படித்தானே நமக்கு கத்துக் கொடுத்து வளர்த்துட்டாங்க. பெருசானா நீங்க கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தை பெற்றுக்கணும் அப்படி கிடையாது. இந்த காலத்துலலாம் வந்து அச்சீவ் பண்ணணும், கரெக்டான பர்சனை ஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறதே ஒரு ஒரு நல்ல ஒரு மெச்சூரான விஷயம். ஸோ ஐ திங்க் இப்போதைக்கு அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லைக் யூனோ கல்யாணம் பண்ணிக்கணும்னு பண்ணிக்காம வெயிட் பண்ணி யூ கேன் ஃபைண்ட் யுவர் ரைட் பர்சன். நம்மளுடைய கம்பேட்டபிலிட்டிக்கு ஒத்து வர மாதிரியான பீப்புளை ஃபைண்ட் பண்றதே ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி அண்ட் ஒர்க் வைஸ் ஃபினான்ஷியலி விமன் வந்து ரொம்ப அவங்க ஸ்ட்ராங்கரா இருக்கணும். அவங்க அப்பா யாரா வேணா இருக்கட்டும், அவங்க ஹஸ்பண்ட் யாரா வேணா இருக்கட்டும், நமக்கு நம்ம தான் என்னைக்குமே நம்ம வந்து ஸ்ட்ராங்கரா ஒரு ஃபினான்ஷியல் பேஸ் ஒன்று நம்ம செட் பண்ணிட்டோம்னா தேர்ஸ் நத்திங் லைக் இட். நமக்கே ஒரு அந்த ஒரு உங்களுக்கு தெரியும் இல்லையா, பீயிங் ஒர்க்கிங் விமன், லைக் அந்த அந்த ஒரு பவரே ஒரு தனி பவர். கரெக்ட். ஐ அம் நாட் சேயிங் எவ்ரிபடி ஷுட் டு இட். It's my personal opinion. இல்ல அது நல்லாவே புரியுது. Because when you come to a limelight அப்படின்னு இருக்கும்போது you are pushed to இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வருது, ரூமர்ஸ் வருது, அதெல்லாம் வந்து
அவாய்டே பண்ண முடியாது. ஒரு கட்டத்துக்கு மேல முடியாது. லைக் ஐ மீன் ஹவ் யூ ஹேண்டில் இட் அப்படின்ட்டு. You know, it used to be, I'll be very honest with you, it used to be very, very mind bothering. And ரொம்ப கஷ்டமா இருக்கும். எஸ்பெஷலி நான் செகண்ட் பிரெக்னன்சி அப்போ இருக்கும்போது காட் அ வெரி நாஸ்டி காமெண்ட் சேயிங், யூனோ, உனக்கு குழந்தை பிறந்தா வந்து ஒன்று இறந்து பிறக்கும், அப்படி இல்லைன்னா ஹேண்டிகேப்டாக பிறக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பிறக்காத குழந்தை மேலே அவங்களுக்கு என்ன ஒரு வெஞ்சன்ஸ், இல்லை என் மேலே அப்படி என்ன ஒரு வெஞ்சன்ஸ். யூ சீயிங் மீ ஒன்லி ஆன் சோஷியல் மீடியா, ஐ எம் ஷோயிங் யூ ஒன்லி 1% ஆஃப் மை லைஃப், தட் இஸ் நாட் ஈவன் ட்ரூ. நான் இப்போ என்னை பற்றி காட்டுறது வந்து ட்ரூவாக இருக்கணும்னு அவசியமே கிடையாது. த ரெஸ்ட் 99% ஐ டோன்ட், people do not know what I am going through in my personal life or my professional life or whatever it is. நான் 1000 விஷயங்கள் go through பண்ணிட்டு இருக்கலாம். இப்போ நான் வந்து உட்காந்து ஒரு 3 மணி நேரம் அழுதுட்டு அடுத்த செகண்டே கூட நான் ஸ்டோரி போடுவேன், பிகாஸ் தட்ஸ் மை ஒர்க். என்னால் அது எதுவுமே பண்ண முடியாது. அது தெரியாமல் வந்து நெகட்டிவாக இப்போ காமெண்ட்ஸ்லாம் ஸ்ப்ரெட் பண்ணும்போது, எஸ்பெஷலி when they talk about your family members, I am putting myself out there on social media. Okay, I am bound to get negative feedback. நான் இத்தனைக்கும் என்னோட ஃபேமிலியை பெருசாக காட்டவே மாட்டேன். ஐ எம் வெரி வெரி ப்ரைவேட் அபவுட் ஹியர் அண்ட் தேர் ஐ டூ ஷோ, பிகாஸ் யூனோ ஜென்யூனாகவே என்னை ஃபாலோ பண்ணுற ஒரு சிலருக்கு வந்து என்னுடைய ப்ரைவேட் லைஃப்பையும் பார்க்கணுன்ற ஆசை இருக்கும், கேட்பாங்க. அதுக்காக வந்து ஐ ஷோ பிட்ஸ் அண்ட் பீசஸ் ஆஃப் மை லைஃப். இட் இஸ் நாட் மை ரியல் லைஃப். அது தெரியாமல் வந்து காமெண்ட்லாம் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் தென் ஐ ஸ்டார்டட் ஓவர்லுக்கிங் இட். நான் என்ன நினைப்பேன்னா, அவங்களுடைய லைஃப்ல அவ்வளோ சந்தோஷம் இல்லாமல் இருக்காங்க போல, தட் தே ஆர் நாட் ஏபிள் டு டேக் அதர் பீப்புள் யூனோ லுக் ஹாப்பி ஆர் சீம் ஹாப்பி ஆர் ஜென்யூன்லி ஹாப்பி. அந்த மாதிரி நான் பார்க்க ஆரம்பிச்ச உடனே என் பெர்ஸ்பெக்டிவே மாறிடுச்சு. நவ் இட் டசன்ட் பாதர் மீ எனிமோர். So happy to see like you just evolved அப்படின்னு சொல்லலாம். Yes. Because of course initial stages of career these comments would have been way too much bothering. Very much, correct. So and especially I'm pregnant இருக்கும்போது I was going through a roller coaster of emotions. I was going through a lot. அப்போ வந்து I even filed you know complaints and all like ஆமா defamation மாதிரி. ஆமா. ஆனா through this pregnancy, going through this and all, it is like அதுவே nightmare ஒரு தான் பெரிய நினைக்கிறேன். கஷ்டம். அதுல வந்து இந்த மாதிரிலாம் வந்து நம்ம பண்ணும்போது இப்போ நம்ம வந்து வயிறு இவ்வளோ பெருசா வச்சுட்டு ஓகே நம்ம கான்டென்ட் கிரியேட் பண்ணணுமே, ஆஸ் நீங்க சொன்ன மாதிரி காம்படிஷன் நிறைய இருக்கு. நான் தெரியணும்னா நான் ஏதாவது பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். நான் இப்போ வந்து இப்போ என்ன இதை கூட இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா, எவ்ரி விமன் பிரெக்னென்ட், யூனோ பிரெக்னென்ட் விமன், இதை வந்து ரொம்ப பெருசா நீங்க காட்டிக்காதீங்க, க்ளோரிஃபை பண்ணாதீங்க, இதை நார்மலைஸ் பண்ணுங்க. ஒரு பிரெக்னன்சியுமே டிஃப்ரெண்ட், ஒருத்தவங்க கஷ்டப்படுறதுமே டிஃப்ரெண்ட். ஐ திங்க் உங்களுக்குமே ரெண்டு பிரெக்னன்சியுமே டிஃப்ரெண்டா தான் நடந்துருக்கு. கண்டிப்பா கண்டிப்பா. அதுல வந்து இதை வந்து க்ளோரிஃபை ஏன் பண்ணக்கூடாது? இது வந்து ஒரு நார்மலான விஷயம் அப்படின்னு சொல்றதை விட அது வந்து ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு இதுதான். யூஆர் ஆல்வேஸ் கேரிங் யூனோ ஃபியூ pounds of weight in your body. இமோஷ்னலாக ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஹார்மோனல் டிஃப்ரென்ஸ் நிறைய இருக்கும். ஒரு உமன் அந்த பிரெக்னன்சி டைம்ல கோ த்ரூ பண்றது, அண்ட் எஸ்பெஷலி ஆஃப்டர் தி பேபி ஆல்சோ பிரெஸ்ட் ஃபீடிங் டைம்ல போஸ்ட்மார்ட்டம்ல கோ த்ரூ பண்றதுலாம் ஒரு பெரிய விஷயம். அந்த டைம்ல அவங்க ஸ்ட்ராங்கரா அவங்க வந்து ஒரு வேலை செய்யணும், அதை வந்து மற்றவங்களுக்கு காட்டி அது இப்போ வந்து நீங்களும் ஒரு வேலை ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கன்னு வைங்க, நீங்கள் அன்னைக்கு டவுனாக இருக்கீங்க, ஒருவேளை என்ன பார்த்து உங்களுக்கு அந்த ஒரு ஓகே நம்மளும் லெட்ஸ் ஆல்சோ கெட் அப் அண்ட் டூ சம்திங் அப்படின்றது தோணலாம் இல்லையா? அது எதுவுமே வந்து இப்போ ஒரு தப்பான விஷயம் இல்லையே. இப்போ இதை காமிச்சு ஓகே நீங்க இதெல்லாம் பண்ணக்கூடாது, நான் கஷ்டப்படுறேன், எப்படி பண்றேன் அப்படின்னு சொல்ல வரல நான். இது ஒரு மோட்டிவேஷன் தான். அதை மோட்டிவேஷனா பார்த்தோம்னா மோட்டிவேஷனா பார்க்கலன்னா அதை விட்டுடணும், இக்னோர் பண்ணிடணும். ஆக்சுவலி உங்ககிட்ட இருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் நினைக்கிறேன் இந்த இன்டர்வியூ மூலமா. ஸோ கீப் டூயிங் வாட் யூ டூயிங். அஃப்கோர்ஸ் 11+ இயர்ஸ் வந்து சாதாரண விஷயம் இல்லை. அவ்வளோ ரெக்கக்னிஷன், அவ்வளோ அவார்ட்ஸ் அண்ட் நிறைய மீடியா பீப்புளோட ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. கீப் டூயிங் வாட் யூ டூயிங், இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ உங்களுக்காக ஒரு குட்டி ஃபேன்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த லவ் அண்ட் ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி கிரேட்ஃபுல். என்னைக்குமே அதுக்காக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன். அண்ட் ஐ எம் ஸோ ஹாப்பி நீங்கள் வந்து எனக்கு பிடிச்சி என்னை பார்க்குறீங்கன்னா. ஐ டோன்ட் நோ, த லிட்டில் மீ, என்னோட டீனேஜ் மீ வுட் ஹவ் நெவர் ஈவன் இமேஜின்ட் தட் யூனோ இந்த மாதிரி எனக்கு ஒரு விஷயம் நடக்கும் நான் இமேஜினே பண்ணியிருக்க மாட்டேன். ஐவ் ஆல்வேஸ் பின் ரொம்ப ஒரு லோ கான்ஃபிடென்ஸ் உள்ள ஒரு கேர்ளாக தான் நான் இருந்திருக்கேன். பட் நவ் when I started grooming myself and not just looks wise
ஐம் டெல்லிங் இமோஷ்னலாகவும் Emotionally. சரி நான் என்னைய க்ரூம் பண்ணிக்க நான் ஃபீலிங் வெரி வெரி ஹாப்பி அண்ட் ஐ ஹோப் டு கண்டினியூ தி சேம். எஸ் ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you so much, Deepika. இந்த கம்பேக் வந்து இட்ஸ் கிரேட் கம்பேக். Thank ஸோ you. கீப் டூயிங் வாட். Thank you very much. Thank you so much. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். எனக்கு நான் பங்கு போகணுமா மெயின்டெனன்ஸா இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.